அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கணும்னா இருப்பாய். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, சீமோன் பேதுரை நோக்கி இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையானது நமக்கும் பொருந்தும். நாமும் மனுஷனை பிடிக்கிறத கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற நல்ல ஊழியக்காரியாக நல்ல சுவிசேஷகனாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரங்கத்தாவே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, சீமோன் பேதுரை சொன்னது போல தகப்பனே, நாங்களும் தகப்பனே அநேக ஆத்துமாக்கள் அநேக மனுஷர்களை தகப்பனே உம்மிடமாக சேர்க்கும் ஆண்டவரே நல்ல ஊழியக்காரனாக நல்ல சுவிசேஷர்களாக தகப்பனே சப்பா சோத்திரம் நல்ல தீர்க்கதரிசியாக ஆண்டவரே சூத்திரம் ஆவிக்குள்ளாக வழிநடத்துகிற நல்ல போதகனாக தகப்பனே இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ராஜா. சோத்திரங்க தாவி சிவா, எங்கே என் ஊழியர்கள் இருக்கானோ நான் அங்கே இருப்பேன்னு சொல்லி தகப்பனே சிவம். ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. ஒருவனுக்கு ஊழியல் பிதாவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே தகப்பனே சிப்பா. சோத்திரங்க தாவே ஆண்டவரே, எங்களுக்கு நானே கனத்தை கொடுக்குறீங்க ராஜா. மகிமை ஆண்டவரே உமக்கே உரியது ராஜா. சோத்திரங்க தாவே ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீ காண்பிப்பீராக. சோத்திரங்க தாவே நன்றி ராஜா. சோத்திரங்க தாவே ஆண்டவரே, காலம் சமீபமாக இருக்குது ராஜா. உடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே சிப்பா உண்மை போல பரிசுத்தமாக மாற்றப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டு தகப்பனே சிப்பா விசுவாசத்தில் பெருகி வளர கிருபை தங்க ராஜா. நாள்தோறும் புதிய கிருபைக்காக ஆண்டவரே சிப்பா காத்திருந்து ஜெபிக்கும் போது புதிய கிருபை எங்களுக்கு தான் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றி வருகிறேன். அதற்கு கோடி ஸ்தோத்திரங்க தாவே. எங்கள் ஒவ்வொருத்தரும் உடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க, நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. துதி கன மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.